வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் காம்பினேட்டோரிக்ஸ் அப்படின்ற சாப்டர் வந்து ஒரு கொஸ்டின். ப்ரூவ் தட் சிக்மா ஆர் ஈக்குவல் டு 0 to n 3 power r ஈக்குவல் டு 3 power n plus 1 minus 1 by 2 யூஸிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லெட் பி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்கள். சிக்மா ஆர் ஈக்குவல் டு 0 to n 3 power r ஈக்குவல் டு 3 power n plus 1 minus 1 by 2 எழுதியாச்சா? சரி, இந்த சிக்மாவை மாற்றுமா, சேஞ்ச் பண்ணுமா? இதுக்கு மீனிங் என்ன? ஆருக்கு ஃபஸ்ட்டு 0 கொடுத்தோம்னா 3 power 0ன்னு வரும். சமேஷன் அப்போ ப்ளஸ் ஆருக்கு 1 2 3ன்னு n வரையும் போகும். 1னா 3 power 1 plus 3 power 2 plus etc. up to 3 power n வரையும் போகும். This is equal to 3 power n plus 1 minus 1 by 2. இந்த கொஸ்டினை ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். This is equation number 1. ஸோ நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் கொஸ்டினை கொண்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டெப் நம்பர் 1, புட் n equal to 1. இந்த இடத்துல n இருக்குல்லையா, அந்த n-க்கு பதிலாக 1 போடணும். n-க்கு பதிலாக 1 போட்டோம்னா இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும்? 3 power 0 plus 3 power 1 மட்டும்தான் இருக்கும். இந்த 2 டேர்ம்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இந்த 2 டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 3 பவர், இங்கே n-க்கு என்ன போட்டிருக்கோம்? 1. ஸோ 3 power 1 plus 1 minus 1 by 2ன்னு வரும். புரியுதாமா? அடுத்து இங்கே பாருங்கள், 3 எனி நம்பர் பவர் 0 வந்து 1. இங்கே ப்ளஸ் 3 power 1 3. இந்த சைடு பாருங்கள், 3 power 1 plus 1 வந்து 2 minus 1 by 2. இந்த லெஃப்ட் சைடில் 1 plus 3 4. இங்கே 3 square 9 minus 1 by 2, அதாவது 8 by 2 which is equal to 4. அப்போ LHSO RHSO ரெண்டுமே 4ன்னு வருது. அப்படின்னா என்னமா அர்த்தம்? therefore P of 1 is true. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை P of nன்னு எடுத்துட்டு ஸ்டெப் 1ல் n is equal to 1 போட்டு ரெண்டு சைடும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு சைடு சேமாக இருக்கா? P of 1 is true. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2ல் என்ன பண்ண போகிறோம்? assume that P of k is true. அதாவது P of k என்ன அர்த்தம்? P of nல n-க்கு பதிலாக k போட போகிறோம். புட் n equal to k in that equation 1. அப்போ என்ன ஆகும்? 3 power 0 plus 3 power 1 plus 3 power 2 plus etc. up to 3 power k. இங்கே n இருக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? 3 power kன்னு போடுறோம். ஈக்குவல் டு 3 power n plus 1 வந்து என்ன ஆகிடும்? k plus 1 minus 1 by 2ன்னு வரும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். புரியுதாமா? இப்போ செகண்ட் ஸ்டெப்போ முடிச்சாச்சு. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? we need to prove that P of k plus 1 is true. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் n-க்கு பதிலாக k plus 1ன்னு கொடுக்கணும். அப்படின்னா P of k plus 1 என்னது? 3 power 0 plus 3 power 1 plus 3 power 2 plus etc. up to 3 power k. இது வரையும் P of k இன்னொரு டேர்ம் இருக்குது. ஸோ தட் இஸ் 3 power k plus 1 is equal to, இந்த சைடு பாருங்கள், 3 power k plus 1 plus 1. ஏன்னா n plus 1ன்னு போட்டிருக்கு. n-க்கு பதிலாக இங்கே k plus 1 plus 1 minus 1 by 2ன்னு வரும். ஸோ மீனிங் என்னம்மா? நல்லா கவனிங்க. இதுலேருந்து இது வரையும் உங்களுக்கு என்ன தெரியுமா? இதில் வருது பாருங்க, திஸ் இஸ் நத்திங் பட் யோர் P of k. அப்போ இந்த இது வரையும் P of kன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 3 power k plus 1ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 3 power k plus 1 plus 1, அதாவது 3 power k plus 2 minus 1 by 2. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் என்ன? P of k plus 1 is equal to இந்த ஆன்சர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். புரியுதாம்மா? ப்ரூவ் பண்ணலாமா? இப்போது LHS அது என்னது? P of k plus 1. இதை நம்ம போன ஸ்டெப்பில் எப்படி பிரித்தோம்? P of k கூட ப்ளஸ் 3 power k plus 1ன்னு வந்திருக்கு. அப்படி தான் பிரித்தோம். ஏன்னா P of k plus 1ன்றது என்னது? 3 power 0 plus 3 power 1 etc. up to 3 power k. அது வரையும் P of k. லாஸ்ட்டில் என்ன டேர்ம் வந்தது? ப்ளஸ் 3 power k plus 1. இந்த டேர்ம் தனியாக இருக்குது. ஸோ P of kக்கு ஆன்சர் என்னமாங்க? அதாவது P of n-ஓட ஆன்சரில் n-க்கு பதிலாக k போடணும். 3 power n plus 1க்கு பதிலாக n-க்கு பதிலாக k போட்டால் k plus 1 minus 1 by 2 plus 3 power k plus 1. LCM எடுப்போமா? அப்போ என்ன வரும்? 3 power k plus 1 minus 1 plus 2 into 3 power k plus 1ன்னு வரும் by 2. இப்போ இங்கேயும் 3 power k plus 1 இருக்குது, இங்கேயும் 3 power k plus 1 இருக்குது. இது 1 டைம் இருக்குது, இது 2 டைம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், இது 1 டைம் இருக்குது 3 power k plus 1. இங்கே 2 டைம் 3 power k plus 1 இருக்குது. இந்த மைனஸ் 1 இங்கே வச்சுருக்கேன் by 2. அப்போ என்ன ஆகும்? இங்கே 1 டைம்ஸ் 3 power k plus 1 ப்ளஸ் 2 டைம்ஸ் 3 power k plus 1. இதோட ஆன்சர் 3 டைம்ஸ் 3 power k plus 1
-1/2. இப்போது இங்கே 3k+1 டேர்ம் இருக்குது, இன்னொரு 3 இங்கே இருக்குது. அப்போ இதையும் உள்ளே கொண்டு வந்தால் 3k+2ன்னு வந்துடும். இப்போ 3 ஸ்கொயர் இருக்குன்னு வைங்க, இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணால் 3³ அதே மாதிரி இங்கே 3k+1 இருக்குது. இது கூட இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணோன்னா +1, அதாவது 3k+2ன்னு வந்துடும். -1/2. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய RHSஆகவும் இருந்தது. ஸோ p/k+1 is equal to 3k+2 -1/2 ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் p of k+1 வந்து true. Therefore, by principle of mathematical induction, we can say that p of n is true for all values of n where n is greater than or equal to 1. புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.